வணக்கம் பவித்ரா. 800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகள் மற்றும் 1192 கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டு விழா ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது துவங்கி வைத்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிவு பெற்றிருக்கக்கூடிய 800 கோடி ரூபாய் மதிப்பிலான 104 முடிவு பெற்ற திட்டப் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 1192 கோடி மதிப்பிலான புதிய திட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம் பேரூராட்சிகளின் கீழ் அந்த பேரூராட்சிகளின் இயக்குநரகம், அதே போல தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் 1192 கோடி மதிப்பில் புதிய பூங்காக்கள், புதிய விளையாட்டு மைதானங்கள், புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், புதிய வணிக வளாகங்கள், புதிய பேருந்து நிலையங்கள், புதிய அங்கன்வாடி மையங்கள், சாலை பணிகள், அதே போல புதிய வகுப்பறைகள், புதிய நீர்த்தேக்க தொட்டி, புதிய பாலங்கள், பெசன் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை, ஏரி மற்றும் கால்வாய் மறுசீரமைப்பு, ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள், தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு, புதிய அலுவலக கட்டடங்கள், யானைக்கவுனி ரயில்வே மேம்பாலம், நவீன மீன் அங்காடி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் உள்ளிட்ட 30 திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி இந்த 30 திட்ட பணிகளும் தொடங்குவதற்காக இன்று அந்த பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியத்தின் பயன்பாட்டிற்காக 68 புதிய வாகனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 144 பேருக்கு பணி ஆணை மற்றும் 27 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் இருக்கக்கூடிய 27 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய புதிய மாநகராட்சிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதியதாக மாநகராட்சிகளுடன் இணைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய புதிய மாநகராட்சிகள் காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த 4 நகராட்சி பகுதிகளுடன் கூடுதலாக சில ஊராட்சி பகுதிகளிலும் இணைத்து மாநகராட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே 21 மாநகராட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 4 மாநகராட்சிகளும் சேர்த்து தற்பொழுது தமிழகத்தின் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல முடிவு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு திட்ட பணிகளை, கட்டடங்களை, அதே போல திட்ட பணிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் பவித்ரா.